எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஹ் பிள்ளைகள் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது யூனிட் 5 சக்தியியல் எனர்ஜெட்டிக்ஸில் வந்த பாஸ் பேப்பர் கேள்வி பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 2019ஆம் ஆண்டு வந்த 3வது ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்க்க போகிறோம். 2019ஆம் ஆண்டு வந்த 3வது ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சுன்னா நீரில் எம்எக்ஸில் நீரில் எம்எக்ஸின் கரைசலுடன் தொடர்புபட்ட வெப்ப மாற்றத்தை கணிப்பதற்கு உரில் காட்டப்பட்டுள்ள ஒழுங்கமைப்பு பயன்படுத்தப்பட்டது. ஓகே, காய்ச்சவடித்த நீரின் 100 சென்டிமீட்டர் கனமானது கிண்ணத்தில் சேர்க்கப்பட்டது. காய்ச்சவடித்த நீரின் தொடக்க வெப்பநிலை 25 பாசியாக அளக்கப்பட்டது. பின்னர் எம்எக்ஸின் 0.1 மூல் எம்எக்ஸ்ல எவ்வளோ எம்எக்ஸ் திண்மத்தில் 0.1 மூல் ஆனது நீருடன் சேர்க்கப்பட்டு எம்எக்ஸ் திண்மத்தில் 0.1 மூல் ஆனது நீருடன் சேர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக கலக்கப்பட்டது. கரைசலின் வெப்பநிலை படிப்படியாக குறைவதாக அவதானிக்கப்பட்டது. ஓகே, கலக்கப்பட்ட மிக குறைந்த வெப்பநிலை 17 பாசியாக காணப்பட்டதாம். சரிதானே? அளக்கப்பட்ட மிக குறைந்த வெப்பநிலை 17 பாசியாக இருந்தது. பயன்படுத்திய நீரின் அளவானது எம்எக்ஸ் சொல்லிட்டை முற்றாக கரைய செய்வதற்கு போதியதாக இருந்தது. பயன்படுத்திய நீரெல்லாம் வந்துட்டு எம்எக்ஸ் திண்மத்தை வந்துக்கிட்டு முற்றாக கரைய செய்வதற்கு போதியமாக இருந்ததாம். ஓகே, நீரின் அடர்த்தியும் தன்வெப்பங்களோடும் தந்திருக்கான். எம்எக்ஸ் திண்மம் கரைவதனால் நீரின் அடர்த்தியும் தன்வெப்பங்களோடும் மாறுவதில்லைன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். சரி, ஓகே. இதுல என்ன சொல்லலாம்னு சொன்னா தொகுதியை மறுபடியும் 25 பாசியை கொண்டு வரதுக்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவே கணிக்க. திரும்ப 25 பாசிக்கு கொண்டு வரதுக்கு என்ன நடக்குன்னு கேட்கான். சரி, இங்க பாரு, ஆரம்பத்துல 25 பாசில நீர் இருக்காரு. ஆரம்பத்துல 25 பாசில நீர் இருக்காரு. என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆரம்பத்துல 25 பாசில நீர் இருக்காரு. என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா எம்எக்ஸ்னு திண்மத்தை போட்டு கரைக்கான். என்மெக்ஸ்னு திண்மத்தை போட்டு கரைச்சதுக்கு பிறகு அந்த 25 பாசில இருந்த நீர் எங்க போயிட்டாரு? 17 பாசிக்கு போயிட்டாரு. 25 பாசில இருந்த நீர் எங்க போயிட்டாரு? 17 பாசிக்கு போயிட்டாரு. என்ன நடந்திருக்குது? நீர்ல வெப்பநிலை குறைஞ்சிருக்காரு. அப்ப நீர்ல வெப்பநிலை குறைஞ்சிருக்காருன்னா நீர்ல வெப்பநிலை குறையிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அந்த எம்எக்ஸ்னு திண்மம் இருக்காரு தானே, அந்த எம்எக்ஸ்னு திண்மத்தை கரைக்க போகல. எம்எக்ஸ்னு திண்மத்தை நீங்க கரைக்க போகல. அவர் என்ன செய்வார்னு சொல்லிச்சோன்னா வெப்பத்தை வந்துட்டு உறிஞ்செடுப்பார். வெப்பத்தை வந்துக்கிட்டு உறிஞ்செடுப்பார். அந்த வெப்பத்தை உறிஞ்செடுப்பாரு. இந்த வெப்பத்தை உறிஞ்செடுக்கிறதால என்ன செய்யும் சொல்லிச்சோன்னா இந்த வரைக்கும் வெப்பத்தை உறிஞ்செடுக்கிறதால நீர்ல வெப்பநிலை குறையும். ஏன் குறையுதுன்னு சொல்லிச்சோன்னா நீர்ல இருந்துதான் அவர் என்ன செய்வாரு? அந்த வெப்பத்தை உறிஞ்செடுப்பார். நீர்ல இருந்தா என்ன செய்வாரு? அவர் அந்த வெப்பத்தை உறிஞ்செடுப்பார். நீர்ல இருந்து வெப்பத்தை உறிஞ்செடுக்க போகல. நீர் என்ன செய்யும்? அந்த வெப்பத்தை இழந்து தண்ட வெப்பநிலையை குறைச்சிக் கொள்வார். வெப்பத்தை இழந்து என்ன செய்வார்? தண்ட வெப்பநிலையை குறைச்சிக் கொள்வார். அந்த தண்ட வெப்பநிலை எவ்வளவு குறைக்காரோ அதே அளவு வெப்பத்தை என்ன செஞ்சிருக்காரு? அவர் உள்ளெடுத்திருக்காருன்னு அர்த்தம். அப்ப நீ திரும்பியும் அதை 25 பாசிக்கு கொண்டு வர மாதிரி இருந்தா எவ்வளவு வெப்பத்தை அவர் வழங்கினாரோ அதே அளவு வெப்பத்தை நீ என்ன செய்யும்? நீ மேலதிகமா கொடுத்தே இருந்தா என்ன செய்யும்? திரும்ப பழைய நிலைமைக்கு வந்து சேரும். அவர் எவ்வளவு வெப்பத்தை வந்துக்கிட்டு கரையிறதுக்கு பயன்படுத்தினாரோ அந்த வெப்பத்தை நீ கொடுத்த என்ன சொல்லிச்சேன்னா என்ன செய்யும்? நீர் வந்துட்டு பழைய நிலைக்கு 25 பாசிக்கு வந்து சேரும். அவன் கேள்வி என்ன கேட்கான்னு சொல்லிச்சேன்னா எவ்வளவு அங்க வெப்பநிலை மாற்றம் நடந்திருக்கு. இதான் விஷயம். இதுக்கு என்ன சமன்பாடு பயன்படுத்துவீங்க? Q சமன் எம்எஸ் டெல்டா தீட்டா. Q சமன் எம்எஸ் டெல்டா தீட்டான்னு சமன்பாடு பயன்படுத்துவீங்க. அல்லது எம்எஸ் டெல்டா டீன்னு சமன்பாடு பயன்படுத்தலாம். அல்லது எம்சி டெல்டா தீட்டான்னு சமன்பாடு பயன்படுத்தலாம். அல்லது என்ன எம்சி டெல்டா டீன்ற சமன்பாடு பயன்படுத்தலாம். இதுல எது சரி ஒரு சமன்பாடு நீங்க பயன்படுத்தலாம். ஓகே தானே? இது எல்லாமே என்ன வெப்பநிலை மாற்றம் தான். எல்லாமே வெப்பநிலை மாற்றம் தான், வேற எதுவும் இல்லை. ஓகே, இந்த எஸ் இந்த எஸ் அல்லது சி, இந்த எஸ் அல்லது இந்த சிம்பிள் சின்னு சொல்றது என்னன்னு சொல்லி சொன்னா வேற எதுவும் இல்லை, தன்வெப்ப கொள்ளளவு. சரி, எம்ன்றது யாரு? திணிவு எவ்வளோன்னு சொல்லிருக்காண்டா 100 சென்டிமீட்டர் கணம். 100 சென்டிமீட்டர் கணம் சொல்லிருக்காங்க. 100 சென்டிமீட்டர் கணம்னா அவரோட திணிவு எவ்வளோ வரும்? 100 சென்டிமீட்டர் கணம்னா அவரோட திணிவு என்ன வரும்? திணிவு 100 கிராம். உங்களுக்கு என்ன செய்யலாது? டைரக்டா மேம்படுத்தல, நீங்க கண்டு காட்டணும். அல்லது நீங்க என்ன செய்யலாம்டா திணிவுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? திணிவுக்கு பதிலாக அடர்த்தி தர கணவனு போடலாம். அடர்த்தி சம திணிவியல் கனவளவு. திணிவுக்கு பதிலாக போடலாம்னா அடர்த்தி தர கனவளவு போடலாம். எவ்வளவு அடர்த்தி நடந்திருக்காங்க? 1 கிராம் சென்டிமீட்டர் -3 தர கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம் தர தன்வெப்பங்களோட எவ்வளவு? தன்வெப்ப 4.2 ஜூல் கிராம் -1 கெல்வின் -1
வெப்பநிலை மாற்றம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வெப்பநிலை மாற்றம் நடந்திருக்காரு, எவ்வளவு வெப்பநிலை மாற்றம்? வெப்பநிலை மாற்றம் பார்த்தீங்கன்னு சொல்லி என்ன நடந்திருக்காருன்னா 25 பாசியில இருந்து 25 பாசியில நல்லதானே 25 பாசியில இருந்து 17 பாசிக்கு வந்திருக்காரு. 25 பாசியில இருந்து 17 பாசிக்கு வந்திருக்காரு. இங்க நீ பாகைசி போட்டா இங்க என்ன செய்யும் நீ அதே மாதிரி பாகைசியில போட்டுருங்க. பாகைசி -1 பாகைசி -1. இதை சுருக்கி எடுத்தீங்களா இருந்தா என்ன விட வருது? இதை சுருக்கி எடுத்தீங்களா இருந்தா இதை சுருக்கி எடுத்தா 3360 ஜூல் வாராம். 3360 ஜூல் வருது. 3360 ஜூல் வந்துட்டார். சரிதானே? இதான் நீங்க திரும்ப வழங்க வேண்டிய வெப்பம். அடுத்தது பாரு என்ன சொல்லிக்கண்டா, நீரில் எம்எக்ஸ் திண்மம் கரைசல் ஒரு அகவெப்ப செயல் முறையா புறவெப்ப செயல் முறையா உமது விடைக்கான காரணத்தை கேட்டுக்கான். அகவெப்ப செயல் புறவெப்ப செயல் முறையாது அகவெப்ப செயல் முறை. என்ன அகவெப்ப செயல் முறை? ஏன் அவர் வந்துகிட்டு நீர்ல கரைய போகல, நீர்ல இருந்து நினைஞ்சிருக்காரு வெப்பத்தை அவர் உறிஞ்சிருக்காரு, வெப்பத்தை உறிஞ்சிருக்காரு. அப்ப என்னது அகவெப்ப செயல்முறை. அடுத்து என்ன சொல்லிருக்கான்னு சொல்லிச்சேன்னா கீழே தாக்கம் தந்திருக்கான். இதோட என்ன சொல்லிருக்கான், வெப்ப உள்ளுரையை கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ வெப்ப உள்ளுரையை கண்டுபிடிக்கலாம். சரி வெப்ப உள்ளுரையை கண்டுபிடிக்கலாம். கீழே தாக்கம் தந்திருக்கான். என்ன தாக்கம் இது? எம்எக்ஸ் கரையில தாக்கம், வேற எதுவும் இல்லை. எம்எக்ஸ் திண்மம் கரையில தாக்கம். ஓகே, இந்த தாக்கத்தோட வெப்ப உள்ளுரை, அதாவது என்ன கரைசல் வெப்ப உள்ளுரை கேட்டான். இதுல ஹேடு பாரு, கரைசல் வெப்ப உள்ளுரை எடுத்து என்ன சொல்லிச்சுன்னா எவ்வளவு வராரு, எவ்வளவு வந்திருக்காரு? 3360 ஜூல், அதாவது 3.36 கிலோ ஜூல். 3.36 கிலோ ஜூல் வெப்பம் வந்துட்டு என்ன செய்யுது, உள்ளெடுக்கப்படுது. எவ்வளவுக்கு? 0.1 மூலுக்கு. இதுல இருந்து நீ வெப்ப உள்ளுரை எடுத்த வெப்ப உள்ளுரை மாற்றம் எடுத்தேன்னு தெரிஞ்சுன்னா வெப்ப உள்ளுரை மாற்றம் எடுத்த என்ன போதோ 3.36 கிலோ ஜூல் சக்தி எடுக்கப்படுது. எவ்வளவு மூல்? 0.1 மூலுக்கு. 0.1 மூலுக்கு பிரிச்சீங்கன்னா சரி எவ்வளவு வரப்போதோ 33.6 கிலோ ஜூல் வரும். 33.6 கிலோ ஜூல் மூல் -1 வெப்ப உள்ளுரை மாற்றம் எவ்வளவு வரப்போது? 33.6 கிலோ ஜூல் மூல் -1 வருவார். சரிதானே? அவன் கிலோ ஜூல் மூல் -1 கேட்டு முடிக்கானே. சரிதானே? அடுத்தது பாரு, 200 சென்டிமீட்டர்கள் நீரை பயன்படுத்தி பரிசோதனை செய்யப்பட்டால் வெப்பநிலை மாற்றம் மேற்குறித்த பெருமானத்திலும் கூடியதாக இருக்குமென நீரை எதிர்பார்க்கின்றனர். உமது விடையே விளக்க தெரிஞ்சிருக்கான். 200 சென்டிமீட்டர் அந்த பயன்படுத்தினேன்னு சொல்லிச்சேன்னா இதோட வெப்பநிலை மாற்றம் வந்துட்டு மேற்குறித்த பெருமானத்தோட கூட இருக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கான். இல்ல கூட இருக்குமா? இல்ல, குறைவா இருக்கும். என்ன காரணம்? இங்க பாரு என்ன சமன்பாடு, Q சமன் ms டெல்டா தீட்டா. Q சமன் ms டெல்டா தீட்டா. சரிதானே? இதுல Q சமன் ms டெல்டா தீட்டா. இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா இந்த Qன்றது மாறலையா இருப்பாரு. ஏன்னு சொல்ல நீ பயன்படுத்துறது 0.1 மூல் தான். அவ அந்த 0.1 மூலுக்கு எடுக்கக்கூடிய வெப்பம் 3.36 கிலோ ஜூல் தான் வெப்பம் எடுக்கும். இந்த QR மாறலையா இருக்கும். இந்த தன்வெப்பங்களோட நீர தன்வெப்பங்கள் என்ன செய்யுது? மாறாது. நீர தன்வெப்பங்களோட மாற மாட்டாரு. நீர தன்வெப்பங்களோட மாறாது. நீர் கனவளவு கூட்ட என்ன அர்த்தம்? நீர திணிவு கூடும். நீர திணிவு கூடினா அந்த டெல்டா தீட்டா குறையும். அதாவது வெப்பநிலை மாற்றம் குறையும். வெப்பநிலை மாற்றம் என்ன செய்யும்? குறையும். வெப்பநிலை மாற்றம் குறையும். இதை விலக்கி விட்டீங்கன்னா தெரியுது தானே? Q மாறலியா இருக்கும். என்ன எஸ்ஸும் மாறலி, தன்வெப்பங்களோட மாறலி தானே? அதாவது உறிஞ்சப்படுற வெப்பத்தின் அளவு மாறலியா இருக்கும், தன்வெப்பங்களோட மாறலியா இருக்கும். ஆகவே திணிவு கூட வெப்பநிலை மாற்றம் என்ன செய்யும்? குறையும். திணிவு அதிகரிக்க வெப்பநிலை மாற்றம் என்ன செய்யும்? குறையும் சொல்லி நம்ம நீங்க விளக்கி விட்டீங்கன்னா சரி. அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி என்ன சொல்றேன்னா 5வது தொகுதியின் அதாவது கரைசல்ற வெப்பநிலை மாறும் விதத்தை வெப்பநிலை நேர வரைவதன் மூலம் குறித்து கடைச்சல் சொல்லிக்கான். சரிதானே? தொகுதி இறுதியில் தொகுதி அரை வெப்பநிலைக்கு திரும்ப வருதுன்னு சொல்லலாம். ஓகே, தொகுதி இறுதியில் என்ன செய்யுது? அரை வெப்பநிலைக்கு திரும்ப வருதான். இங்க பாரு, சரிதானே? இதுல வரைஞ்சு காட்ட சொல்றேன். இங்க பாரு, தொகுதி என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா தொகுதி வந்துகிட்டு ஆரம்பத்துல 25 பாஸ்ல இருக்காரா? 25 பாஸ்ல நீர் வந்துட்டு என்ன செய்யுது? 25 பாஸ்ல இருக்காரு. 25 பாஸ்ல இருக்காரு. சரிதானே? 25 பாஸ்ல இருக்காரு. இதுக்கு நீ எம்எக்ஸ போட்டு கரைக்க என்ன செய்வாருன்னு சொல்லிச்சுன்னா இதுல வெப்பநிலை குறைவாரா? குறைஞ்சி திரும்ப சூழல்ல இருந்து வெப்பநிலை பெற்று என்ன செய்வாரு? பழைய நிலைக்கு வந்து சேர்றாரா?
குறைஞ்சி என்ன செய்யுது, சூரியன்ல இருந்து வெப்பத்தை பெற்று பழைய நிலைமைக்கு வந்து சேருது. இது எவ்வளவு வரைக்கும் சொன்னா, இது வந்துட்டு 17 பாசி, இது வந்துட்டு 17 பாசி வரைக்கும். ஆரம்பத்துல குறைஞ்ச வெப்பநிலை இழிவு வெப்பநிலை எவ்வளவுன்னு சொல்றான், 17 பாசின்னு சொல்லிருக்கான். 25 பாசில இருந்து நீ எம்எக்ஸ் திண்மத்தை போட்டு கரைக்கு என்ன செய்ய 17 பாசிக்கு வருது. திரும்ப என்ன செய்யுது, நீ திரும்ப 17 பாசிக்கு வந்த அந்த கரைசல் வந்துகிட்டு சூழல்ல இருந்து வெப்பத்தை பெற்று என்ன செய்யுது, பழைய நிலைமைக்கு வருது. இதுல இங்க இருக்கிற அந்த இங்க இருக்கிற அந்த சரிவுக்கும் இங்க இருக்கிற சரிவுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன, இங்க இருக்கிற அந்த சரிவு கூடுதலா இருக்கு, இங்க இருக்கிற சரிவு வந்துட்டு கூடுதலா இருக்கு, இங்க இருக்கிற சரிவு வந்து இருக்குது குறைவா இருக்குது. என்ன காரணம், இது வந்துகிட்டு குயிக்கா வந்துட்டு குறையும், இது வந்துட்டு என்ன செய்யும், சூழல்ல இருந்து படிப்படியா வந்துட்டு தான் வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும். சூழல்ல இருந்து படிப்படியா தானே செய்யும், வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும். இறுதியில் என்ன செய்யும், 25 பாசிக்கு வந்து சேர்றாரு. சரியா? அடுத்தது ஆராய்ச்சி என்ன சொல்றேன்னா, இப்பரிசோதனையில் உலோக கிண்ணத்துக்கு பதிலாக பிளாஸ்டிக் கிண்ணம் ஏன் பயன்படுத்தப்படுதுன்னு இருக்கான். இந்த பரிசோதனையில பாத்தீங்கன்னு சொன்னா மேல பரிசோதனை அமைப்பு தந்திருக்காங்க, அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா பிளாஸ்டிக் கிண்ணம் சொல்லிருக்காங்க. பிளாஸ்டிக் அதாவது பிளாஸ்டிக் ஒரு பீக்கரோ ஏதோ ஒன்று பயன்படுத்துறேன்னு சொல்லுங்களேன், பிளாஸ்டிக் ஒரு கிண்ணம் ஒன்று பயன்படுத்துறாங்க. ஓகே, இது ஏன் பயன்படுத்துறான்னு இருக்கான். கண்ணாடி கோல இல்லாம, கண்ணாடி கிண்ணம் இல்லாம, இல்ல உலோக கிண்ணம் இல்லாம ஏன் இந்த பிளாஸ்டிக் கிண்ணம் பயன்படுத்துறான், உலோக கிண்ணம் இல்லாம பிளாஸ்டிக் கிண்ணம் ஏன் பயன்படுத்துறான்னு இருக்கான். ஏன், என்ன காரணம், பிளாஸ்டிக் வந்துட்டு என்ன, வெப்ப கடத்துது. அதாவது உலோக உலோகத்தை விட என்ன, உலோக கிண்ணத்தை விட பிளாஸ்டிக் வந்துட்டு என்ன செய்யாது, வெப்பத்தை கடத்த மாட்டாரு. உலோகம் வந்துட்டு சிறந்த வெப்ப கடத்தியா இருக்கும், பிளாஸ்டிக் வந்துட்டு வெப்பத்தை கடத்துறது அல்லது வெப்ப அறுதி கடத்தின்னு சொல்லலாம். வெப்பத்தை கடத்துறது ஒரு, அல்லது வெப்ப அறுதி கடத்தின்னு சொல்லலாம். இதாலதான் நம்ம என்ன பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறோம். இல்லாட்டி என்ன, வெப்பம் வந்துட்டு உலோக கிண்ணத்தை பயன்படுத்தி என்ன செய்யும், அது கொஞ்சம் வெப்பத்தை உறிஞ்செடுத்துடும். அது வந்துட்டு உறிஞ்செடுத்துடும், பரிசோதனையில என்ன செய்யும், பிழை ஏற்படும். சரியா? அடுத்து பாருங்க, 7வது கேள்வி என்ன சொல்றேன்டா, 25 பாசி வெப்பநிலையிலும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும், 25 பாசி வெப்பநிலையிலும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் நீரில் எம்எக்ஸ் கரைவதற்கு கிப்ஸ் சக்தி மாற்றம் டெல்டா ஜி வந்துகிட்டு எவ்வளவுன்னு சொல்லிட்டு -26 கிலோஜூல் மூல் மைனஸ் வரும். டெல்டா ஜி எவ்வளோ, -26 கிலோஜூல் மூல் மைனஸ் என கணிக்கப்பட்டது. மேலே கணிக்கப்பட்ட வெப்பலோர மாற்றத்தை பயன்படுத்தி 25 பாசியில் எம்எக்ஸ் கரைதலுக்கு எந்திருப்பி மாற்றம் டெல்டா எஸ் கண்டுபிடிக்கிறோம். டெல்டா எஸ் கண்டுபிடிக்கிறோம். சரி, டெல்டா எஸ் கண்டுபிடிக்கிறோம். இங்க பாரு என்ன சமன்பாடு, டெல்டா எஸ் கண்டுபிடிக்க சொல்றான். என்ன சமன்பாடு, டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ். இதான சமன்பாடு, டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ் வரைக்கும். இதுல இருந்து நீ டெல்டா எஸ் எழுவ மாட்டேன்னு சொல்லி சொன்னா, டெல்டா எஸ் எழுவ மாட்டேன்னு செஞ்சா டெல்டா எஸ் சமன் என்ன வரப்போதோ, டெல்டா எச் மைனஸ் டெல்டா ஜி கீழே என்ன இருக்க போது, டி அறிக்க போகுது. சரியான? டெல்டா எச் எவ்வளோன்னு சொல்லி கண்டிருக்கோம். டெல்டா எச் நம்ம கண்டது பாரு, டெல்டா எச் கண்டிருக்கோம் 33.6 கிலோ ஜூல் மூல் -1 வந்தாரு மைனஸ் டெல்டா ஜி எவ்வளவு தந்திருக்கான், டெல்டா ஜி அவன் தந்திருக்கிறது -26. எவ்வளோ, -26. அப்ப என்ன போடுவாய், -26 கிலோ ஜூல் மூல் -1 கீழே வெப்பநிலை எவ்வளவு 25 பாஸ் சொல்லிருக்கான். அப்ப 298 கேள்வி, 298 கேள்வி. இதை சுருக்கி எடுத்தீங்களா இருந்தா, இதை சுருக்கி எடுத்தீங்கன்னா 0.2 கிலோ ஜூல் சரிதானே, கிலோ ஜூல் மூல் -1 கெல்வின் -1 வருது. அதாவது 200 ஜூல் மூல் -1 கெல்வின் -1, 200 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 வரைக்கும் டெல்டா எஸ். சரிதானே? அடுத்த என்ன சொல்லிருக்காங்கன்னா, வெப்பநிலை அதிகரிக்கும் போது எம்எக்ஸ் கரைதிறன் அதிகரிக்கும் அல்லது குறையும் என்ன நீர் எதிர்பார்ப்பீரா? உமது விடைக்கான காரணங்களை தர சொல்கிறார். அதாவது நீ வெப்பநிலையை அதிகரிக்க போகல எம்எக்ஸ் கரைதிறன் அதிகரிக்குமா அல்லது குறையுமா? சரியான? இதை வந்து கேட்டு என்ன சொல்லட்டாம், காரணத்தை கேட்டுக்கான். எம்எக்ஸ் கரைதிறன் அதிகரிக்குமா குறையுமான்னு சொல்லி கேட்டுக்கான். சரி, இங்க பாரு டெல்டா ஜி. சரி, உனக்கு பாரு
இதை பார்த்தேன்னு சொல்லி சொன்னா என்ன டெல்டா ஜி சமன் என்ன வரப்போகுது டெல்டா எஸ் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ் என்ன டி இன்டூ டெல்டா எஸ் சரிதான் டி இன்டூ டெல்டா எஸ் இதுல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இங்க பாரு டெல்டா ஹெச் டெல்டா ஹெச் என்னது எப்படி வந்திருக்காரு பிளஸ்ல வந்திருக்காரா டெல்டா ஹெச் பிளஸ்ல வந்தாரு என்ன டெல்டா ஹெச் பிளஸ்ல வந்திருக்காரு டெல்டா எஸ் எப்படி இருக்காரு டெல்டா எஸ் வந்துட்டு பிளஸ்ல இருக்காரு இங்க ஒரு மைனஸ் இருக்குது இடையில டி இருக்குது இடையில டி இருக்குது சரிதான் இடையில டி இருக்குது இங்க பாரு இது வந்துட்டு பிளஸ் இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் சரிதானே இதுவும் பிளஸ் சரி இங்க பாரு இவரும் பிளஸ் சரிதானே இப்போ உனக்கு டெல்டா ஜி எப்படி இருக்காரு ஒரு என்ன டெல்டா ஜி எப்படி இருக்காருன்னு சொல்லினா உனக்கு வந்திருக்கிறது மறையில வந்திருக்கிறது மைனஸ் 26 கிலோ ஜூல் 3 மைனஸ் வந்து ஓகே இப்ப நீ என்ன சொல்ல வெப்பநிலை அதிகரிக்குது வெப்பநிலை அதிகரிக்க போகல இப்ப இங்க ஒரு குறிப்பிட்ட என்ன பிளஸ் பெருமதி இருக்குமா இங்க ஒரு மறை பெருமதி வெப்பநிலை எப்பயுமே நேர் வெப்பநிலை வந்துகிட்டு என்ன தனி வெப்பநிலை வந்துட்டு என்ன எப்பயுமே நேரா இருக்கும் இந்த தனி வெப்பநிலை நேரா இருக்கும் இதுவும் நேர் தர நேர மறையால பெருக்கிறேன்னு சொல்லி என்ன வரப்போதோ மறையில வரப்போகுது இது வந்துட்டு மறையில வரப்போதோ வெப்பநிலை கூட விளைவா இருக்கிறது பெருமதி எப்படி இருக்கும் பெருமதி வந்துகிட்டு கூடும் இந்த பெருமதி வந்துட்டு எப்படி இருக்கும் விளைவா இருக்கிற இதுல பெருமதி என்ன செய்யும் கூடும் இங்க இருக்கிற பெருமதி என்ன செய்யும் கூடும் இது வந்துட்டு விளைவா மைனஸ்ல வர இது விளைவா மைனஸா இருக்காது இது வந்துட்டு பிளஸ் இது மாறாது இது வந்துட்டு என்ன செய்யுது மறையில வந்துட்டு என்ன செய்யுது இதுல பெருமதி கூட்டிட்டு போகுது மறையில வந்து இதுல பெருமதி கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போக விளைவான போது மறையில இதுல பெருமதி அதிகரிச்சுட்டு போகும் ஏற்கனவே மறையா இருக்காரு பெருமதி என்ன செய்யும் மறையில வந்துட்டு அதிகரிக்கும் அதாவது டெல்டா ஜி என்ன செய்யும் குறையும் சொல்லலாம் டெல்டா ஜி குறையும் அதாவது மறையில அதிகரிக்கும் மறையில ஏற்கனவே இருந்த பெருமதி ஏற்கனவே மைனஸ் 26 கிலோ ஜூல் 3 மைனஸ் இருக்காரு அதோட என்ன செய்யுது இன்னும் அதிகரிச்சுட்டு போகுது என்ன அர்த்தம் நீர்ல கரைதல் அதாவது நீர்ல எம்எக்ஸ்ல கரைதல் என்ன செய்யும் அதிகரிக்கும் ஏன்னு சொல்லி சொன்னா டெல்டா ஜி வந்துட்டு என்ன செய்யும் வெப்பநிலை அதிகரிப்போட உயர் மறை பெருமானம் ஒரு கிடைக்கும் வெப்பநிலை அதிகரிப்போட டெல்டா ஜி என்ன செய்யும் ஒரு உயர் மறை பெருமதி ஒன்று கிடைக்கும் சரியா பிள்ளைகள் இதான் 2019 வந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி சரிதானே சக்திகளோட தொடர்புபட்ட ஸ்ட்ரக்சர் கேள்வி சரியா பிள்ளைகள் சரி அடுத்த பார்ப்போம் உங்களுக்கு என்ன சரி பிரச்சனை இருந்தீங்கன்னு சொன்னா ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு ஒரு மெசேஜ் போடுங்க சரியா